அந்தேரியில் நடந்தது பாம்பேல. நானும் விஜயகாந்த் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு போலீஸ் வேஷத்தில் ஒருத்தவங்க போனாங்க, ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு. அவரு நேராக வந்து ராதா என்ன சுடுறன்னு சொன்னியாமடா சுடுறான்னு இவர் ரொம்ப சிரிச்சிட்டார். 234 தொகுதியிலையும் அதான் அடிச்சுட்டே பண்ண இவர்கிட்ட சொல்லுவார் ரஜினி சார்ட்ட, ஏன் நீங்கள் 234 தொகுதின்னு சொன்னீங்க? இந்த உயிர் உள்ள ஒரு விஷயம் ரீரிலீஸ் பண்ணும்போது என்னை பேச வைக்கும்போது நான் சொன்னேன், என்னை கெடுத்தவர் இவர் தான். யாருக்குமே இல்லாத கஷ்டம் பிரபு சார், கார்த்திக், அப்புறம் நான், இந்த 3 பேருக்குமே பிரச்சனை பெருசு. என்னென்னா எதை செஞ்சாலும் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. எந்த படத்துலையா நடிக்கிறதுக்கு முன்னால் அப்பா இந்த சீனை எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு அவருடைய படங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் அவர் படம் பூரா பார்த்துருக்கேன். நான் எப்பயுமே எங்கள் அப்பா அதுலேருந்து என்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக சபாஷ்னு ஒரு படம் ராமநாராயண் சார் படம், அதில் எங்கள் அப்பா வாய்ஸ்லேயே பண்ணேன். ஏன்னா அவர் சொன்னதே ஏறத்தாழ உங்கள் அப்பா மாதிரி தான் பண்ணுவோம். கெட்டப்பே விபூதி பட்டை அந்த மிஸ் தொங்கினதெல்லாம் சின்ன மாப்பிள்ளை செய்யும் போது எங்கள் அப்பா திருடி தான் செஞ்சேன். கெட்டப் வந்து தூக்குமேட நாடகத்தில் அவர் அப்படி பண்ணுவார். அதே நாடகம் நான் நடத்தியிருக்கேன், கலைஞர் எழுதுனது. அதனால் அதில் வந்து அந்த விபூதி பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து வருவேன். அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக ஒன்றில் எங்கள் அப்பா வாய்ஸ் பேசுனேன், ஒன்றில் வந்து கீச்சு குரல் எங்கள் அப்பா செய்வார். வாயா மாப்பிள்ள அப்படி கற்று வரல, அதை வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக படம் பூரா வச்சுக்கிட்டேன். அது வச்சதுனால ரொம்ப பேருக்கு ஃபீல் ஆகாது. ஆனால் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்குங்கன்னு சொன்னாங்க. உங்கள் அப்பாவே பார்க்குற மாதிரி இருந்தது என்ன? ரைட், எல்லோரும் சொன்ன மாதிரி தான். இது பாக்கியராஜ் சார் சொன்னார், எங்கள் நடிகர் சங்கத்தில் சொன்னார், யாருக்குமே இல்லாத கஷ்டம் பிரபு சார், கார்த்திக், முத்துராமன் சார் பையன், அப்புறம் நான், இந்த 3 பேருக்குமே பிரச்சனை பெருசு. என்னென்னா எதை செஞ்சாலும் அவங்க அப்பா கிட்ட கம்பேர் பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லைன்னு சொன்னார். உண்மைதான். அதே தான் மலேசியாவில் இப்போ 50வது ஆண்டு கொண்டாடினாங்க. அங்கே செய்யும் போதும் இதை சொன்னாங்க. இப்போ நிறைய வாரிசுதாரர்கள் வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் வாரிசுதாரன்றது நாங்கள் 3 பேர், அப்புறம் டிஎஸ் பாலன் பையன் ஒன்று, 4 பேர் தான் இருந்தோம் வாரிசுதாரரில். அதனால் சொன்னாங்க. அது நண்பருக்கு வணக்கம் சித்ரா சார். வணக்கம் ராதாவி சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சகோதரா. எந்த ஊர்? நான் செந்தில் சார், கென்டக்கி யூஎஸ்லேருந்து பேசுகிறேன். கென்டக்கி யூஎஸ். ஓ, கென்டக்கி. Yeah, I know Kentucky. I come to US. My sister is in New Orleans. Oh, nice. And another sister is in Lafayette. பக்கத்தில் நியூ ஆர்லியன்ஸ் பக்கத்தில் Lafayette. And எங்கள் அக்கா பசங்கள்லாம் வந்து நியூ ஜெர்சியில் படிக்கிறாங்க, ஏதோ ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால். அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராமசாமி. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஒரு பயப்படுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இன்ட்ரோடக்ஷனே அப்படி பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமா, இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பயமா இருக்கும். அப்புறம் அந்த லேடி வந்து உங்க சிஸ்டர்னு அப்புறம் தான் தெரியும் இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா என்னடா ஐயோ என்ன பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னு காமிச்சேன்னா அது ரொம்ப நல்லா இல்லை. இந்த பாயிண்ட் நான் வந்து ஐ டோல்டு டைரக்டர் சுந்தரராஜன் சார் சொன்னேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண விட செருப்பு தான் முதல்ல வந்து விழும். ஆமாம். அப்புறமா தான் நான் என் முகம் வரும். அதை காமிச்சார். ஒன்று அந்த பொண்ணை இழுத்துட்டு போகும்போது நானே நினச்சேன், எனக்கு வீட்டுக்குள்ளே போனோன்னு தான் இவர் டைலாக் சொன்னார். கிளவி கிளவி எச்சப்பாலை குடிச்சு வந்த நாயி அப்படின்னு திட்டுவே இவ்வளோ இந்த பொண்ணை. அப்போ என் தங்கச்சி சார் இது. ஆமாங்க, எக்ஸலண்ட். ஆடியன்ஸ் நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், இப்போ இவர் நினைக்கலையே. இவரு சொல்கிறாரு, உங்கள் சிஸ்டர் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு கேரக்டர் ஒரு படத்தில் பார்க்கும்போது உங்களை நீங்கள் அடுத்தது வந்து இதில் குரு ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக இருப்பீங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு சின்ன பிள்ளைல அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ நான் உங்களை இது வரைக்கும் எல்லா படமும் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன் சார். நீங்கள் எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க சார்? ஆல்மோஸ்ட் ஒரு 410 ஃபிலிம்ஸ் இவ்வளோதான் பண்ணியிருப்பேன், ஒன்றும் பெருசாக பண்ணியிருப்பேன். ஓகே சார். அதில் வந்து இப்போ நான் ஒரு நோட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படத்துலையும் உங்களோட விக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ரிப்பீட் ஆனதில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி வேறு எந்த ஆக்டரையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு பெரிய
ஒரு இதை நோட் பண்றேன் சார். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா முத்துல எல்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது ஒரு ஜைஜாண்டிக்கா இருக்கும் ஆக்சுவலி. முத்துல ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு பத்திலும் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் ஆக்சுவலி. அது ஐ திங்க் நீங்க தான் அது வந்து டிசைட் பண்ணி. அதில் நான் தான் டிசைட் பண்ணுது. அதெல்லாம் கரெக்ட். பட் எனியோ கெட்டப் போட்டவுடனே ஐ வில் கோ அண்ட் ஷோ டு த டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். கெட்ட பேர் வந்தாலும் நல்ல பேர் வந்தாலும் அவர் தான். நீங்க விஜயகாந்த் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா எல்லாம் டீமா இருந்தீங்க. நிறைய உங்க பேட்டி எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்கேன் ஆக்சுவலி. சார் நீங்க ஏன் சார் அவரோட வந்து கடைசியில் நீங்க அவர் பாலிடிக்ஸ் போன பிறகு நீங்க அவர் கூட இருந்தீங்கன்னா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு ஒரு ஃபீல் ஆக்சுவலி. கரெக்ட் சொல்கிறது. எதுவுமே அவங்க சொல்லணும்ல. இப்போ டிஎம்கேல வந்து இட் இஸ் இன் பிளட்டு. திராவிட கழகத்துலேருந்து அப்படியே வந்து நாங்கள் டிஎம்கேல இருந்தது. சில எங்களுக்கு ஒத்து வரலன்னு நான் ஒதுங்கிட்டது, அவ்வளோதானே ஒழிய. பட் இதை நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், விஜயமா வந்து சொல்லணும் ஒரு ஆள் வேணுமேனு சொல்லியிருந்தா நான்லாம் போய் நின்று இருப்பேன் விஜயமாவோட. ஏன்னா வேறு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான், வாகை சந்திரசேகர், எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன் சார் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ஸ். நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே இருப்போம். அது மாதிரி உங்களோட தண்ணீர் பந்த படம் வந்து ரீசெண்டாக தான் சார் பார்த்தேன். நீங்க அந்த பேட்டியில பேசும்போது அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், டிவில தான் பார்த்தேன் ஆக்சுவலி. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சின்ன பிள்ளைல தான் அந்த படம் பார்த்தது இல்லை, இப்போ டிவில தான் பார்த்தேன். ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங் சார். அது உங்களோட பிகினிங் ஸ்டேஜ் உங்க மூவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாட் பிலீவபிள். அதுங்கிறது ஆக்சுவலி இந்த படம் கேபி சாருடைய டைரக்ஷன் ஆச்சே. இந்த சாணியை கொடுத்த பிள்ளையர் ஆக்கிடுவாங்க. அது மாதிரி அவர் கேபி சார் விடவே மாட்டார். நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார், உள்ளே இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். பொய்க்கால் குதிரையில் செஞ்சதுக்கப்புறம் தான் சார் சொன்ன குரு சிஷ்யன்ஸ். ஏன்னா அதில் காமெடி பண்ண உடனே இவர் காமெடி பண்ணுவார்னு. எஸ்பி முத்துராமன் சார் என்னோட நான் ஃபஸ்ட்டு படம் அவர் டைரக்ட் பண்ணி நான் நடித்தது குரு சிஷ்யன் தான். கேருஜாமா தோட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங். அதில் போய் நான் இந்த காமெடி பண்ணேன். இவர் ரொம்ப சிரிச்சிட்டார். 234 தொகுதியிலையும் அதான் அடிச்சுட்டே பண்ண இவர்கிட்ட சொல்லுவார் ரஜினி சார்கிட்ட, ஏன் நீங்கள் 234 தொகுதின்னு சொன்னீங்கன்னு. இல்லை சார், நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி. அப்போ தான் தெரியும் அவர் உண்மையை சொல்கிறோம். இஸ் அ மேன் வில் லேர்ன் எவ்ரி திங். கரெக்ட். எல்லாத்தையும் உள் வாங்கிக்குவார், கேட்பார். அவர்கிட்ட சொன்னேன் 234 தொகுதியிலையும் சொன்னோன்னு கேட்டார், ஏன் 234 தொகுதின்னு. அது மாதிரி சில இன்ட்ரெஸ்டோடு இருக்கும், சிலது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. ஓகே சார், நன்றிங்க. தேங்க்யூ. முதல் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6 வருஷங்கள் உங்களுக்கு வந்து பெருசாக படங்கள் இல்லை. உயிருள்ள ஒரு ஷா தான் உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுதா? அந்த இயருக்கு அப்புறம் நிறைய படங்கள், 83க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது எல்லா வருஷமும் பல படங்கள் நடிச்சிருக்கேன். அப்போ நான் லா பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் டிஆர் சார் அன்றைக்கி இந்த உயிர் உள்ள ஒரு விஷயம் ரீரிலீஸ் பண்ணும்போது என்னை பேச வைக்கும்போது நான் சொன்னேன், என்னை கெடுத்தவர் இவர் தான். நான் அமெரிக்கா போக வேண்டியது, ஓகேவோ போயிருக்க வேண்டியது. அங்கே போய் மிஸ்டர் ராவ்னு ட்ரெஸ்பாஸ் அவென்யூ, அங்கேருந்து எனக்கு வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதை ப்ரொடியூசர் தான் டைரக்டர்னு அர்த்தம். லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா தெரியணும், எனக்கு தமிழ் தெரியும், அப்புறம் இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் தெரியும். டிகிரி படிச்சிருந்தேன், எல்லாம் இருக்குது கையில். அங்கே எங்கள் அக்கா வந்து அங்கேருந்து அனுப்பிச்சது லெட்ரு, நீ இவருக்கு எழுதி போடுற ஒரு விலை கிடைக்கும்னு. அங்கே எழுதி போட்டேன். இதை கெடுத்தது டீரா. ஏன்னா உயிர் உள்ள ஒரு ஷோ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பூஸ்ட் ஆச்சு. ஆமாம், எல்லா படத்துலையும் வில்லனுக்கு போய் எங்கேயும் தேட தேவையில்லை. சார் நீங்கள் இங்கே கெடுக்குறீங்க, இந்த வீடை கெடுக்குறீங்கன்னு முந்தி சொல்லுவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸே முடியும். பட் கெடுக்கிறதுன்றது ஒரு வார்த்தை, காமன் வார்த்தை எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. 72வது இந்த வயசு வரைக்கும் இப்போ கூட ஒரு படம் பண்ணுறேன், வந்து கேரக்டர் சொன்னாங்க தாத்தா வேஷம்னேன்னு சொன்னார். இதில் லேசாலே செஞ்சுருக்கேன், தாத்தா வேஷம் தான். பட் நீங்கள் வந்து இவரை கெடுத்துன்னு சொன்னாங்க. இதை கெடுத்து வேணாயா, நல்லவனை போய் திருந்தாத, அரசியலில் இறங்குன்னு சொல்கிறது கதை. இப்போ ராம்தேவ் எடுக்கிற படம் கூட எனக்கு உண்மையிலே பிடிச்சது என்னென்னா, இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் நல்லா பேசினார் அந்த ராம்தேவ். அதை செய்யணும்னு சொன்னார், செஞ்சுட்டேன். எந்த காலகட்டத்தில் நம்ம கதாநாயகன் நடிக்க வாய்ப்பு கிடைக்கலையான்னு நினச்சிருக்கீங்களா? கதாநாயகனாக வந்து திருட்டுராஜாக்களில் செஞ்சுருக்கேன். ஆமாம், 2-3 படம் பண்ணீங்க. அது மாதிரி 2-3 படம் தான் பண்ணேன். வாழ்க வளர்க அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்றவங்க, டைரக்டருங்க கூப்பிட்றவங்க, அவங்க வந்து தே டோன்ட் அலோவ் மீ டு டூ ஹீரோ கேரக்டர். அண்ட் ஒன்மோர், எனக்கு எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு பொண்ணை விரும்பணும். பட் வில்லனுக்கு அப்படி இல்லை, யார் வேணாலும் விரும்பலாம், தாய் தந்தையர் கிடையாது, எது வேணாலும் செய்யலாம், ஃப்ரீலான்ஸில் இருக்கலாம். நிறைய ஸ்கோப் இருக்குது. ஆனால் கஷ்டமே நடிப்பில் வந்து வில்லன் தாங்க. ஏன்னா எல்லாமே மாதிரி தான் இருக்கும். பெட்டில் படுத்த மாதிரி படுப்போம், ரேப் பண்ணுற மாதிரி ரேப் பண்ணுவோம், எல்லாமே மாதிரி தான்.
எனக்கு இவர் சுந்தர்சி சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. அரண்மனை 2ல் நான் செஞ்சேன். அப்போ அண்ணா இந்த பேயை பார்க்குறீங்க பயப்படுறீங்கன்னு சொன்னார் என்னை ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தர் அண்ணா இன்னும் நல்லா பயப்படுங்கண்ணே. பயப்படுறதுன்னு இல்லை பயப்படுத்துகிற இல்லை பயப்படுறதுன்னா எப்படின்னு கேட்டேன். இதுதான் தப்பாக போச்சு. அது கரெக்ட் தானே. உங்களுக்கு பயம்னா என்னென்னு தெரியும். சும்மா ஒரு பேயை பார்க்குறீங்கன்னா பேயை பார்த்தா ரைட்டு அப்படியே பெருசாக செய்யணும்லாம் சொன்னாங்க. பொதுவாக நம்மளை கூப்பிடும் போதே நம்மளை பார்த்து எல்லோரும் பயப்படுற மாதிரி தான் இருக்கணும் கேரக்டர் கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம பயப்பட்டு பழக்கம் இல்லை. இல்லைங்க நண்பர் சார் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். தியாகராஜா பாகவதர் என்எஸ் கிருஷ்ணன் சாரும் ரிலீஸ் ஆகும்போது எம்ஆர் ராதா சார் தான் போய் ரிசீவ் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஆமாம் அதே மாதிரி சார் நான் திருச்சி ஸ்ரீரங்கம் சார். தியாகராஜா பாகவதர் செத்து போனப்ப கடைசி வரைக்கும் அந்த ஃபெனோரல்ல கலந்துக்கிட்ட ஒரே சினிமா ஆர்டிஸ்ட் அவர் மட்டும்தான் சார், உங்க அப்பா. ஆமாம் ஆமாம் அது எனக்கு தெரியும். அது என்ன காரணத்தினால சார்? அவரு ஆன்மீகத்துல இருந்தாரு பாகவதர், இவர் நாத்திகவாதியா இருந்தாரு. இருந்தாலும் கொள்கையால முரண்பாடு இருந்தாலும் ஒரு கலைஞரா அதுல கலந்துக்கிட்டாரு. அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரே நடிகர் இவர் தான் போய் கலந்துக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க பாருங்கள். சினிமாவே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா உயிரோட இல்லைன்னு வேற ஆளை போட்டுருவாங்க. இது வந்து எங்கள் அப்பா சொன்னாருங்க. சினிமா மட்டும் டேஞ்சர்ரா அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த தியாகராஜ பாகவதருக்கு சூப்பர் ஸ்டார் அந்த டைமில் அவர் நடிக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய வீடு வருது. ஆமாம். பட்டு அவருடைய சாவுக்கு யாருமே வரல, ஏன்னா ஏழ்மையில் இறந்தார். உண்மை. அதனால் எங்கள் ஐயா வந்து எப்பயுமே ஒன்றும் இல்லாதவங்ககிட்ட போவார், இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார். இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் பாருங்க, இந்த சாவுக்கு நீங்கள் வந்தீங்க எனக்கு தெரியும்லாம் சொன்னார்ல. நம்ம போகலன்னா இவர் தூக்கத்துக்கு இந்த 4 பேரில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைப்பேன். அந்த ஒரு தாட்டு தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. தியாகராஜ பாகவதர் வந்து எங்கள் ஐயா வந்து அவர் மதிக்கக்கூடியவர். அவரையும் கலைவாணரையும் ரொம்ப மதிப்பார். ஏன்னா கலைவாணர் என்ன செஞ்சார்னா, எங்கள் அப்பா அவர் அதில் எழுதியிருக்கார் விந்தன் புக்கில், யாரையும் சுடுறதுக்காக வாங்கினாராம் துப்பாக்கி. ஆமாம் ஆமாம். அப்போ கலைவாணர் வந்து இழந்த காதல் நாடகம் எங்கள் அப்பா அது. ஆமாம். அதில் ஜெகதீஷன் வேஷம் போட்டு சாட்டியில் அடிக்க பெருசாக பேர் வாங்கி கொடுத்தாரு. அது வந்து 3 பேரை போட்டு இவர் கலைவாணர் மாத்துறாரு படம் பண்ணும்போது. அது எங்கள் அப்பா கோவம் வந்து துப்பாக்கி வாங்கிட்டார். ஆமாம். சுடுறேன்டா மணன்னு அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு அப்போ சுடுறேன்றது அப்போதே இருக்குது, அதனால் புதுசாக வந்தது இல்லை அது. என்ன நேரவே போய் என்னை சுடுன்னு கேட்டிருக்காரு. ஆமாம், அவரு நேராக வந்து ராதா என்ன சுடுறேன்னு சொன்னியாமடா சுடுறேன்னா இவர் அழுது 2 பேரும் கட்டி பிடிச்சி இப்படிலாம் இருக்குது. நல்ல நண்பர்கள் ஆமாம் அவர். பட் கலைவாணர் வந்து ஒன்று சொன்னார், நான் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நீ வராதேன்னு. ஏன்னா 2 பேருமே ரெஃபர்மேஷன் பற்றி பேசுகிறது, சொசைட்டியை பற்றி பேசுகிறது 2 பேருக்குமே ஒரே தாட்டாக இருக்கிறாங்க. அவர் சொன்ன காரணம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒன்றை திருத்தம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆமாம், இழந்த காதல் காரணம் இழந்த காதலில் நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட போய் நான் ஒன்மோர் கேட்குறதோ இல்லைன்னா அது நல்லா இருக்காது சொன்னார். அதனால தான் இவர் அழுதுட்டு போய் இவர் கட்டி பிடிச்சது. எங்க அப்பா வந்து ரத்த கண்ணீர் நாடகத்தை திருச்சி தேவராறுல பார்த்துருக்காரு சார். ஓ, தாய்மாமனோட நானும் அங்கே போட்டிருக்கேன் ரத்த கண்ணீர், நானும் போட்டிருக்கேன் தேவராலில். நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்காரன்னு ஒரே சந்தோஷத்தில் இருக்கேன் நான். ஏன்னா நான் பிறந்த ஊர் திருச்சி. ஒரு தடவை இதே இன்சிடெண்ட்டு அந்தேரியில் நடந்தது, பாம்பேயில். நானும் விஜயகாந்த் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு போலீஸ் வேஷத்தில் ஒருத்தவங்க போனாங்க, ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு. அவங்க நாங்கள் தமிழ் பேசுகிறத பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்தா ஹேமமாலினி. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க உங்கள் மேலாம் எனக்கு பிரியம் ஜாஸ்திங்க, ஏன்னு கேட்டாங்க. அந்த பிரியம்னு சொன்னது மொட்டையாக சொல்லிட்டேன். அப்போ சொன்னேன், ஏன்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்தாள்னு சொன்னாங்க, நான் பிறந்த ஊர் திருச்சிங்க. அப்படியே நல்ல தமிழ் பேசினாங்க அவங்க ஹேமமாலினி. இங்கே தான் இருந்தாங்க. ஆமாம், அவங்க பிறந்ததே திருச்சி தானே. அவங்க வளர்ந்தது கொண்டு திருச்சி பக்கத்தில் சுற்று வட்டார ஸ்ரீரங்கம் சுற்று வட்டாரத்தில் தான் இருந்தவங்க. அதனால் எனக்கு நல்ல என்கிட்ட பேசினாங்க. அவங்க இந்த ஊருக்காரங்கன்றது ஒன்று இருக்குல்ல, தனி பாசம். ஆமாம், இப்போ இவர் கூட நான் சங்கலன போடுறேன்னா ஒன்று அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு குஷி ஆகிட்டு பண்ணாங்க. ஜெயபாலனுக்கு டப்பிங் பேசியிருக்கீங்களா சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆல் த கிரெடிட் கோஸ் டு வெற்றிமாறன் தான். என்னை செலக்ட் பண்ணும்போது நான் கேட்டது என்னென்னா, வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது, எனது வந்தால் ஓகே வாய்ஸாக இருக்கணும். நான் தான் டப்பிங் யூனியன் தலைவர். ஆனால் நான் போகவே மாட்டேன் பேசுகிறதுக்கு யாருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். அப்போ முடியலன்னா போவேன். ஏன்னா நான் தலைவரே எடுத்துக்கிறாருப்பா எல்லாத்தையும். இப்போ இந்த கோட்டா சீனிவாசன் கூட முதல்ல நான் பேசியிருக்கேன். ஆரூர்தாசன் டைலாகு
நான் பேசியிருக்கேன், எனக்கு தெரியும். எஸ்பிபி இருந்தார்ல, அவர் ஒரு தேட்டர் வச்சுருந்தார் அந்த கார்னரில், கோதண்டபாணி தேட்டர். கோதண்டபாணி தேட்டர். அங்கே பேசினேன் நான். அதுக்கப்புறமா நானே சொல்லிட்டேன், டப்பிங் யூனியன் தலைவர் வந்துட்டு நானே பேசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஆளே கிராப் பண்ணுறாரான்னு ஆகிடும். அதனால் பெஸ்ட் வே இஸ் டு, அங்கே தலைவராக இருக்கிறனால டப்பிங் தான் பேசணும்னு அவசியமே இல்லைப்பான்னு சொல்லி விட்டேன். பட் இவர் சொன்னது இஸ் கரெக்ட். ஜெயபாலனுக்கு பேசுனதுக்கு காரணம் என்ன, இஸ் எ எல்டிடி மேன் ஃபஸ்ட்டு. ஒரு நல்ல உணர்ச்சி வசப்படக்கூடியவர். வெற்றிமாறன் சொன்னார், ஆனால் இந்த வாய்ஸ் தான் நான் தூக்கி கொடுத்துருச்சு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஏரியாவில் எனக்கு பெரிய வாய்ஸ் தெரியுமான்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வாய்ஸ் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிறோம். இதெல்லாம் காட்ஸ் கிவன் கிஃப்ட். அருமை அருமை. அதே மாதிரி சார் எம்ஆர்ஆர் சார் பத்தி சொல்லும் போது ஒன்று சொல்லியிருந்தீங்க சார்கிட்ட, யானைக்கு மதம் பிடிக்கும், நாய்க்கு வெறி பிடிக்கும், மனுஷனுக்கு மட்டும்தான் மத வெறின்னு ரெண்டுமே சேர்ந்து பிடிச்சிருக்கு, அப்பா கூட மிருகத்துலேருந்து வெளியில வரல அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்க சார். ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பா சொன்னார், யானைக்கு மதம் பிடிக்கும், நாய்க்கு வெறி பிடிக்கும், ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் மத வெறி பிடிக்கும்னு சொன்னார். அது அவர் தான் சொன்னது, அது நியாயம். ஓகே, நல்ல விஷயம் சார். நன்றி நன்றி. உங்கள் அப்பா அந்த சினிமா துறையை பற்றி உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ்னே அதை சொல்லலாம். அங்கே வந்து நிறுத்துறான்னு சொன்னார், நிறுத்தினேன். இவர் வந்தார் பாருங்க, எங்கள் அப்பா இல்லை, என்னையா என்ன அப்படி கேட்டார். சிவாஜி இப்போ வந்து வெரி கிரேட் ஆக்டர். பட் அந்த நாடகம் எழுதுனது கலைஞர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த அனுபவங்கள் எதையாவது உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்காரு அவர்?